No. Bye na. So hello guys, welcome back to another episode. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே முதல் முறையா பிரேக்ஃபாஸ்ட் ரைடுக்கு ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து ரைடு போறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரைட் ஃப்ரம் சென்னை டு சேலம். சேலம்ல இருக்கிற பன்னவாடுன்ற ஒரு கிராமத்துக்கு போறோம். அந்த கிராமத்துல வந்து ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களை நான் எல்லாத்தையுமே பைக் vlogல கண்டினியூ பண்றேன். வாட்டர்மெலன், கள்ளக்குறிச்சி வாட்டர்மெலன் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வேற வழி இல்ல. ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில இருக்கோம். யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவல் கார்டு கூட இருக்கோம். உங்க எல்லாருமே தெரியும். கொஞ்சமே இல்லாம சொல்றீங்கல்ல. ஸோ இங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா சேலத்தை தாண்டி பன்னவாடின்ற ஒரு இடத்துக்கு போறோம். ஸோ அங்க வந்து நந்தி சிலை ஒன்று இருக்கு. ஸோ அந்த மேட்டூர் டேம்ல உள்ள நந்தி சிலை பார்த்துட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வர போறோம். மீன் சாப்பிட போறோம். ஸோ மீன் விலாகும் வரும் இது கழிச்சு. டூ செக் இட் அவுட். அப்படியே வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணோம்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, 6 Foot Rider. அதே மாதிரி லேசி பம் டிராவலர் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அவரையும் செக் பண்ணி பாருங்க. கள்ளக்குறிச்சியில கேடிஎம்ல எது லான்ச் ஆனாலும் சரி, மனுஷனை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. பொய். ஓகே, ஸோ கள்ளக்குறிச்சியோட ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியோட நம்ம டிராவல் பண்றது வந்து டிராவல் பண்றது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னவாடி கிராமத்தில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து வந்து அந்த சைடு போனீங்கன்னா பன்னவாடி பரிசல் துறை அந்த பக்கம் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு சின்ன ஆஃப் ரோடு நம்ம போனோன்னா அந்த பரிசல் துறையை நம்ம பன்னவாடி கிராமத்துலேருந்து நேராக பரிசல் துறைக்கு போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃப் ரோடு பாத் அம்மாடி. ஸோ இது வந்து பூராவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்டூர் அணையிலேருந்து திறந்து விட்ற தண்ணி அதோ தூரமாக தெரிது பாருங்கள், அந்த சைடு தான் இருக்குது. நம்ம வந்து இந்த தண்ணியில் ஏறி அந்த பக்கம் போகிறோம். அத்தாடி அத்தா, என்னடா ரோட்டை காணோம், எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ நீங்கள் சேலத்தில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு ஒரு 60 கிலோமீட்டர்ஸ். சென்னைக்கு மிக அருகேன்ற மாதிரி சேலத்துக்கு மிக அருகே 60 கிலோமீட்டர் தாண்டி இப்படி வந்தீங்கன்னா பன்னவாடி பரிசல் துறை அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா நம்ம கூகுள் ராஜுபாய் வந்து நேராக இங்கே கொண்டு வந்து விடுவாப்பில். இங்கே வந்து 15 ரூபா இல்லை 20 ரூபா கொடுத்தீங்கன்னா போட்டில் வண்டி ஏற்றி போட்டு அந்த பக்கம் கிராமத்தில் கொண்டு போய் விட்ருவாங்க. எங்கே நம்ம கூட வந்து ஒரு ஜீவனை காணோம், பின்னாடி வராப்லையா, ஐயோ மண். ஆஃப் ரோடு வண்டியை ஒன்று வச்சுக்கிறாங்கய்யா, இப்படி வந்துட்டு நல்லா பண்ணுறாங்கய்யா. அட என்ன பாய் நீங்கள் போங்க பாய். அதான் வடிவேல் சொல்கிற மாதிரி தான், இவன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் என்னைய. ஸோ கைஸ், தமிழ்நாட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரேரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ஃபெரியில் ட்ராவல் பண்ணணும், போட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மேட்டூர் டேமில் வந்து இப்படி ஒரு இடம் இருக்குது. அதை காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து முயற்சி செஞ்சோம். நம்ம சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் ரைடு, லஞ்ச் ரைடு ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய பரிசல் பாருங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 பைக்ஸ் இருக்குது இந்த பரிசலில். இந்த சைடில் வந்து ஃபேமிலி உட்காந்துட்ருக்காங்க. ரீசெண்டாக சென்னைக்கு மிக அருகே ஒரு 600 கிலோமீட்டரில் வந்து மேட்டூர் டேமுக்கு வந்துருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் பைக்கில் உட்காந்துட்ருக்காங்க போட்டில். நாங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டோம். கமான் பாய், உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன், 7912 வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி மாசு ப்ரோ. வேற மாதிரி என்ன, வேற மாதிரி சேர் பண்ணுங்க. நான் வேற மாதிரிடா, வேற மாதிரி அப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. அவ்வளோதான் மாசு. நானா போடணா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து ஃபுல்லாக குளிச்சுட்டு ஷூ சாக்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கேருந்து நம்ம வண்டியோட வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே தெரிஞ்சு பாருங்கள் பரிசல். ஸோ இதில் வந்து மேனுவலாக நம்ம பரிசல் பிடிச்சிட்டு உங்களுக்கு நந்தி சிலை காட்டுற பாருங்க. இதோ தெரிஞ்சு பார்த்தீங்களா, தலை தெரிஞ்சு பார்த்தீங்களா. பன்னவாடி. ஸோ பன்னவாடியில் வந்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த நந்தி சிலை இங்கே தெரியுது பாருங்க. இங்கே நம்ம அண்ணா வந்திருக்காங்க. நான் போயிடுறேன்.
போச்சு. இது வந்து எத்தனை மாதம் இல்லை வருஷத்துக்கு வந்து ஒரு முறை இந்த சிலை தெரியும் தலைவர்? இது ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ஆமா 12 மாசமா? வருஷத்துக்கு ஜனவரி பிப்ரவரி. தக்லைப்பு போடு. அதாவது அந்த ஆடி மாதம் தண்ணி வர காலம். சரி ப்ரோ. ஆடி மாதம் தண்ணி வர காலத்து ஆடியிலிருந்து கீழே பெரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை இதுல தான் தெரியக்கூடிய காலம். ஓகே. அப்படின்னா என்ன மாசம் அது? ஜனவரி டு ஜூலையா? இப்போ இது என்ன மாசிக்கு அடுத்து பங்குனி. சரி. பங்குனிக்கு அடுத்து சித்திரை. சம்மர்ல தெரியும். ஸோ மார்ச் தெரியும், கோடை காலத்துல தெரியும். அவ்வளவுதான். இது எப்படி தெரியுமா இருக்கு? 3வது கடை பக்கத்துல 2வது கடை இருக்கு, 2வது கடை பக்கத்துல 3வது கடை இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இது அந்த தூண்டிலானா மிதக்குது பாருங்க. இது வலை தலைவர. வலையா? மீன் பிடிக்கிற வலை. அப்படியா? வலை. இப்போ இது மாட்டாதா வலையில? இது எப்போ தெரிய வரும்னு சொல்லிட்டு கேள்வி. அதுக்கு வந்து சொல்லணும், இந்த 3 மாதம் தெரியும், அந்த 2 மாசம் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் ஆரம்பிக்கலான்னு இருந்தாரு. அப்படிதான் ஆரம்பிக்கலான்றாரு. ஆனா என்னாச்சு 12 மாசத்தையும் சொல்லிட்டு ஒரு பொசிஷன்ல போய் நின்று. அதாவது பொறுமையா சொல்றேன் கேட்டு தலைவர். சரி சரி எப்ப தெரியும்னா இருங்க, நான் அதுக்கு முன்னாடி அதை மட்டும் சொல்லிடுறேன். சரிங்க. அந்த பசுன்ற ஒரு மாடு அதாகப்பட்டது ஜனவரி 31 நியூ இயர். அந்த மாதிரி நான் சொல்றது ஜனவரி 31 தானுங்க நியூ இயர். இங்க மக்களுங்க வராங்களாண்ணா டூரிஸ்ட்? நாளைக்கு ஒரு நாளைக்கு வரும் தலைவர். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவாங்களா? இன்னைக்கு தாட்டு போக்கு தான். நாளைக்கு வேணா ஒரு அளவுக்கு கூட்டம் வருங்க. ஓகே, நல்ல வேலை சனிக்கிழமை வந்துட்டோம். இன்னைக்கு சனிக்கிழமை தானே. இது வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க. அந்த நந்தி சிலை வரலாறு. ஆமாண்ணா, வரலாறு சொல்றேன். நல்லா இது செல்லு நல்லா எடுத்துங்க. சொல்லுங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுமுகம் ஐயா கிட்ட இருந்து இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவாடி கிராமத்திலோட இன்சார்ஜ், இந்த ஏரியா தலைவர், பரிசல் தலைவர். அப்படிதானே ஐயா? ஆமாங்க. அந்த காலத்தில் இது ஒரு ஊராக இருந்தீங்க, பழைய சாம்பிள். சரி. பழைய சாம்பிள் அந்த காலத்தில் ஊராக இருந்து வெள்ளைக்காரன் டேம் கட்டி இந்த ஊரை எழுப்புனார். சரி. ஊரை எழுப்பி மேலே அலங்காட்டு ஓரத்தில் போய் அவங்களுக்கு ஜனங்களுக்கு இடத்த காட்டினார். ஆனால் பட்டம் இடம் இல்லை, அதனால் புறம்போக்கு இடம் தான். சரி. இந்த ஒரு நந்தி சிலையை பார்க்கறதுக்கு 6 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ கைஸ், நந்தி சிலைக்கு வந்தாச்சு. இது பாருங்க, தலை தெரிஞ்சு அப்படியே ஒரு ரவுண்டு. தலைவர் கோயில் மூலம் இறக்கி விட்றேன். இறக்கி விட்டு அவர் போட்டோ பிடிக்கிட்டோம். அது மேல ஏறலாமா? கால் வைக்கக்கூடாது தலைவரே. நான் இருக்கும் உங்களுக்கு என்ன பயம்? எனக்கு தெய்வ குத்தமா அதெல்லாம் எதுவும் குத்தம் இல்லை. ஸோ கைஸ், இதுதான் அந்த நந்தி சிலை. எப்படி இருக்கு பாருங்க. ப்ரோ அப்படியே ட்ரோனை பழம் கொடுங்க. அதாவது விடுறேன். ஸோ கைஸ், இதுதான் அந்த நந்தி சிலை. ஐயா தான் வந்து நம்மளை கூட்டி விட்டாரு. நன்றிங்க ஐயா. போட்டுக்க ப்ரோ. இப்படி போடணும். இதான் சென்னை ஸ்டைல். இப்படி போடுங்க. அப்படிதான். என்ன ராஜுபாய் நீங்க, நம்ம ஊர் ஸ்டைல் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஸோ இந்த பரிசல்ல தான் வந்தோம். ஓகே, இப்போ பாருங்க அப்படியே ட்ரோன் ஷாட்ஸ்.
லோக்கல் கார்டு கூட வந்து நம்ம இந்த கிரேட் நந்தி சிலைக்கு வந்திருக்கோம். இந்த சிலையை எங்கேயா காணோம். இந்த இருக்கா இந்த 2 பண்ணிக்கிட்டு எப்படி சார் தலையில பட்டைய போட்டிருக்கிறதால நல்ல ஒரு மாதிரி தான் நடக்காதீங்க. மூஞ்சில பொறிக்கிட்டு எழுதி விட்டுருக்கு. நந்தி சிலையில ஃபுல் டாப்ல இருக்கும். ஆனா நீங்க தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா இது மேலே ஏற முடியாதுல்ல? இல்ல ஏறணும் அப்ப முழி போயிடும். முழி போயிருந்து அப்ப ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமில் இருக்கிற நந்தி சிலைக்கு மேலே இருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து இந்த இடத்துல தண்ணி ஃபுல்லாக வத்திரும். அது என்ன மாதம்னு கேட்டால் அப்புறம் 12 மாதம், ஜூலை மாதம். கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். மழை இன்னும் அது கரெக்டாக அந்த கேப்பில் சன்செட் ஆகும். சன்செட்டு வேறு மாதிரி. ப்ரோ தான் நமக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாப்ல. இவரை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்களே. ரைட்டு.